கடவுளே. அந்த கட்டுக்கதையாவது சொல்லுங்க. இது கதை இல்லப்பா, அந்த காலத்துல நடந்த உண்மையை தான் சொல்றேன். அப்ப இந்த ராஜவர்மா ராஜா தான் இந்த ஊர் ஆண்டாரு. அந்த மண் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, ரொம்ப தாகமா இருக்கு. சும்மா இருங்க. இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்ப இந்த ஊரே செழிப்பா இருந்தது தெரியுமா? அண்ணா அண்ணா, வேத மந்திரங்கள் ஒன்னு சேர்ந்தா புனிதமாய் இருக்கிற இந்த மண்ணை ரெண்டா பிரிக்கிற இந்த காவிரி ஆறு, ஆத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற இந்த மடங்கள், ஒன்னு மணியன்கோட்டை மடம், இன்னொன்னு வேலூர் மடம். தெளிவா சொல்லணும்னா நிறைய சீடர்கள் இருக்கிற 2 குருகுலம். மணியன்குட்டு நம்பூதிரிக்கு 6 பிள்ளைங்க, 5 பையன் 1 பொண்ணு. அந்த பொண்ணு பேரு சாவித்திரி. அவளை பார்த்தேன்னு வெயி, அப்படி ஒரு அழகி. அவங்க அப்பா மாதிரியே இருந்தா அந்த பொண்ணு சாவித்திரி. மையால கண் எழுதி குங்குமத்துல பொட்டு வச்சு மஞ்சள் பூசி பல்லக்கில் வர்ற அந்த மணியன்கோட்டை சாவித்திரி சரஸ்வதி தேவியோட மனித ரூபம்தான் அவங்கன்னு அந்த மணியன்கோட்டை மக்கள் நம்புனாங்க. ஒரு நவராத்திரி அன்னைக்கு மகாராஜா அந்த மடத்துக்கு வந்தாரு. குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு வேத பரீட்சை நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சா? முதல்ல எந்திரிச்சு போடி. சொல்லுங்க பாட்டி, எனக்கு கேட்கணும். 2 குருகுலத்துல இருக்கிறவங்களுக்கும் கேள்விகள் பதில்கள்னு சொல்லி உரையாடல் நடந்துகிட்டு இருந்தது. மணியங்கோட்டு குருக்கள் முன்னிலையில இருந்தாரு. யாருகிட்ட கேள்வி கேட்டாரு தெரியுமா? சாவித்ரி. தவ மாதா பதிபிரதா, உங்க அன்னை உத்தமி தானே? இல்ல. சாவித்ரி, நீ கேவலப்படுத்துறது உன் அம்மாவை. நான் சொன்னதுதான் உண்மை. எந்த ஒரு பிராமண பொண்ணும் கல்யாணம் ஆகி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க புருஷனோட சேருவாங்க, அப்படித்தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? முதல் நாள் அவளை சந்திரனுக்காக தியாகம் செய்யறதா நினைக்கணும். 2வது நாள் கந்தர்வனுக்கு, 3வது நாள் அதிசக்தியான அக்னிக்கு, அதுக்கப்புறம் 4வது நாள் தான் தாலி கட்டின புருஷன் அவளை தொடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க. அன்னைக்கு தானே சாந்தி முகூர்த்தம். அதனாலதான் நான் சொல்றேன், எந்த பிராமண பொண்ணும் பத்தினி கிடையாது. பிரமாதம், நீ ஞானிதான். மணியங்கோட்டையோட பெருமையை காப்பாத்திட்ட. இப்ப நாம இதோட முடிச்சுக்கலாம். இருங்க, இன்னொரு கேள்வி கூட இருக்கு. பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துற ரசனையில் மிகச்சிறந்த ரசனை எது? அதுக்கு அந்த சாவித்ரி என்ன பதில் சொன்னாங்க? அவ வாயால சொல்லல, அந்த பதில ஓலையில எழுதி காட்டினா சாவித்ரி. அது இருக்கட்டும், சாவித்ரி என்ன எழுதுனா? காமரசம். சொந்த தலையெழுத்து தான் சாவித்திரி மாத்தி எழுதுனா. புருஷன் யாருன்னு தெரியாத கன்னி பொண்ணு காமரசம் அப்படின்னு எப்படி எழுதுனா? கடைசியில கன்னி பொண்ணா இருக்கிற உனக்கு காமரசம் அப்படின்னா எப்படி தெரியும்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜா தான் ராஜ்யத்திலிருந்து சாவித்திரியை ஒதுக்கி வச்சிட்டாரு. தான் சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அரண்மனையை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு. இந்த அவமானத்தை தாங்க முடியாத சாவித்திரியோட அம்மா ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஊர் முழுக்க அடைக்கலம் தேடி சுற்றி அலைஞ்ச சாவித்திரி கடைசியா வேலூர் மடம்னு சொல்லக்கூடிய அந்த மடத்துக்கு வந்தாங்க. தன்னோட இந்த நிலைமைக்கு இந்த ஊர் பெரியவங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்களுக்கு சாபம் விட்டு அந்த துளசி மாடத்திலேயே தலையிடிச்சு செத்து போனாங்க. இந்த ஊர் பெரியவங்களால தன்னோட பொண்ணையே இழந்ததை நினைச்சு அவர் தெய்வத்தை வழிபடுற பழக்கத்தையே விட்டுட்டாரு. தனக்கு உதவி செய்யாத கடவுளை அவர் வேண்டான்னு விட்டுட்டாரு. அதுக்கு மாறா சாத்தான்களை வழிபட ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள சாவித்திரி பேயா மாறி ஊருக்குள்ள தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நெருப்புக்கு நெய் மாதிரி அவ சொந்த சமாதிலிருந்தே தான் அப்பாவோட எண்ணத்தை நிறைவேற்ற ஒரு பேயா இந்த ஊர்ல அவதாரம் எடுத்தான். சாவித்திரி உயிரை விட்ட இந்த மடத்துல அமானுஷ்யம் இருக்கிறதா இந்த ஊர்க்காரங்க நம்பினாங்க. உளியனூர் ஆசாரியை வர வச்சு புதுசாக ஒரு மடத்தை உருவாக்கினாங்க. அந்த மடத்தோட திறப்பு விழா அன்னைக்கு இந்த ஊரே திருவிழா கோலமாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு ராத்திரி பழி வாங்க போகிற ராத்திரியாகவும் இருந்துச்சு.
இரவு பூஜைக்காக குளிக்க போன பெரியவர் மேலே சாவித்திரி ஜலப்பிசாசா வந்து தன்னுடைய பல்லை இறக்கிட்டதா சொன்னாங்க. அடுத்த நாள் காவிரி ஆற்றுல தான் பெரியவரோட சடலம் கிடைச்சிது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் இந்த மடத்துக்கு போகிறதையே நிறுத்திட்டாங்க. பூர்வம் பவேத் திக்தம் அயம் புனஸ்து ஜேஷ்டோக்தி நூனம் பிரியம் ச. நான் உங்களுக்கு சொன்னது எல்லாம் உங்களுக்கு புரியுதா? எல்லாமே புரிஞ்சுது. ஆ. மச்சியோட பையன் பாலைவனத்துல பிரகதிஷ்ணா ஜலத்திலிருந்து பூவை பறிச்சுட்டான். முயலோட கொம்பில் இருந்து செஞ்ச வில்ல எடுத்துக்கிட்டு கடல்ல போருக்கு போனான். என்ன, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லல்ல. இல்ல. ஆனா அது நான்சென்ஸ், மீனிங்லெஸ். என்னடி, இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத ஒரு ஸ்லோகம் தான் நீங்க இப்ப என்கிட்ட பாடினது. வேலூர் மடம் ஆபத்து நிறைஞ்சதான். சந்தேகமே வேண்டாம், அது உண்மைதான். பேய் கதைகளை சொல்லி ஊர் ஆளுங்க இல்லாம பண்ண நிறைய மடங்களை நான் கம்மி விலைக்கு வாங்கியிருக்கேன். அங்க வெளிநாட்டு ஆளுங்க பல டாலர் கொடுத்து வாங்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது இது. நீங்கள் அங்கே போகக்கூடாது, முக்கியமாக நம்ம மடத்துல இருந்து. இங்கிருந்து ஒருத்தர் போனா என்னதான் ஆகும்? வேலூர் மடம் என்ன முழுங்கிடுமா? இதுக்கு முன்னாடி யாராவது இங்கிருந்து வேலூர் மடத்துக்கு போயிருக்காங்களா? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கேப்பேன். வாஸ்து பார்க்குற பட்டாளி சங்கரன் நம்பூதிரி எப்படி இறந்து போனாரு? இப்போ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். தெரியும் எனக்கு. பகலா எங்க அப்பா கூட நிழல் போல நடந்தது நீங்க தான். அதனால நீங்க சொல்லி ஆகணும். பரமசிவம், நடந்ததெல்லாம் அவனுக்கு தெரியட்டும். வாங்க போற அந்த மடத்தை பத்தியும் அந்த ஆத்துல நடந்த கொலைய பத்தியும். காலங்கள் மாற மாற இந்த ஊரில் நடந்த விஷயங்களை கட்டுக்கதைன்னு நினச்சாங்க. காலமும் தலைமுறையும் மாறி வந்துச்சு. சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நாள் பட்டாளி மடத்தோட வாசப்படியில் வந்து ஒருத்தர் காப்பாற்றுங்கன்னு கேட்டார். தலைக்கு மேலே நிற்கிற சாபத்திலிருந்து ஓடி ஒளிஞ்ச உயிரோடு இருந்த வெள்ளூர் மடத்தோட உரிமையாளர் ஒருத்தர் வெள்ளூர் ஹரிநாராயணன் தான் அந்த துரதிருஷ்டசாலி. வாஸ்து சாஸ்திரத்தில் பிரபலமான பட்டாளி சங்கர நம்பூதிரி காலில் விழுந்து அவன் அழுதான். நீங்கள் வெள்ளூர் மடத்தில் வந்து பரிகார பூஜை பண்ணோம்னு சொன்னான். பட்டாளி சங்கர நம்பூதிரியால் மட்டும்தான் சாவித்திரியை அடக்க முடியும்னு ஹரிநாராயணன் நம்பினார். உதவி கேட்டு வந்தவங்களை துரத்துற சரித்திரம் அந்த குடும்பத்துக்கே கிடையாது. பட்டாளி நம்பூரி வெள்ளூர் மடத்துக்கு வரேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. பட்டாளி இருக்கிற பல பேர் அவரை தடுத்தும் அந்த மடத்துக்கு போகிறத அவர் நிறுத்தலை. உதவிக்காக அவரோட தம்பையும் கூடவே அழைச்சிட்டு போனார். சாவித்திரிக்கிட்ட இருந்து அந்த மடத்தையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க இங்க தங்கியிருந்து இந்த மடத்துல மனுஷங்க தங்கலான்னு இந்த ஊர் மக்களுக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா என்னோட எல்லா கஷ்டத்துக்குமே ஒரு விமோச்சனை கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து வந்த அப்துல்லா இந்த மடத்தை வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பணம் கிடைச்சதும் நான் என்னோட கடனை எல்லாத்தையும் அடைச்சிருவேன். இவளோட இறந்து போன அம்மாவோட ஆசைப்படியே இவளை படிக்க வைப்பேன், பெரிய ஆளாக்குவேன். இங்கே பாருங்க, சமையல் அறையில் கங்கா தீர்த்தம் தெளித்து அக்னியை ஏற்றுங்க. மணியங்கோட்டை சாவித்திரிக்கு தெரியட்டும் நாம் இங்கே வந்த விஷயம். ஜலப்பிசாசு இங்கே வாழ்கிற இடம். பாதாளத்திலேருந்து உருவான அந்த ஜல அமானுஷ சக்தி எங்கே இருக்கு அந்த குளம்? அம்மனே பகவதி, காப்பாத்துமா. தீயை மூட்டுங்க. ஐயா ஐயா ஐயா, நீங்க எங்க இருக்கீங்க? ஐயோ, யாராவது வாங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. ஐயா ஐயா, என்னாச்சு? யாராவது வாங்கல, வாங்க. ஐயோ, எரியுது எரியுது. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
காப்பாத்துங்க 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 வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க வாங்க வாங்க இங்க நிக்காதீங்க ஆபத்து ஆபத்து